ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வில்லேஜ் படிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கிச்சனை பற்றின ஒரு வீடியோ தாங்க. இப்போ நீங்கள் கிச்சன் வந்து புதுசாக ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க அல்லது புதுசாக நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது கிச்சனில் இப்போ தான் உள்ளே என்ட்ராகிறாங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம கிழக்கு பார்த்து தான் ஸ்டவ் வைப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்னரில் கிரானைட் கல்லில் இந்த மாதிரி செல்ஃபு வந்து நீங்கள் 2 போட்டு வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம உப்பு ஜாடி வச்சுக்கலாம். அப்போ எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி கீழே வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி வைக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்குங்க. இது வந்து சின்ன கிச்சனாக இருந்தாலும் பெரிய கிச்சனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கார்னரில் போயிடும். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து அதிகமாக இடம் அடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை வந்து மறக்காமல் நீங்கள் பண்ணிடலாம். அல்லது நாங்கள் கிச்சன் கட்டி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது பிரச்சனை இல்லைங்க. சின்னதாக இந்த டைல்ஸ்காரவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணித்தர சொன்னீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கிரானைட் கல் இருந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. இது ரொம்பவே ஒரு சிம்பிளான விஷயம்தான். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிங்க் நம்ம எப்போவுமே நம்ம எல்லா கிச்சன்லேயுமே இருக்கும். சிங்க்குக்கு பக்கத்தில் இந்த பைப்புக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நம்மளுக்கு பாத்திரங்களை ஒரு சோப்பு வைக்கிற இடத்துல இந்த மாதிரி கல் நீங்கள் பதிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பாத்திரங்கள் ஒரு சோப்பை வந்து கீழே வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இதை நம்ம கீழே வச்சுட்டு இருக்கிறப்ப எந்நேரம் இந்த இடத்துல ஈரமாகவே இருந்துகிட்ருக்கும். அது நம்மளுக்கு பார்க்குறப்ப அது ஒரு மாதிரி நம்மளுக்கு அது ஒரு மாதிரி அழுக்காக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கொசு, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். உப்பு கரை பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நீங்கள் இது ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி செல்ஃப் போட்டு வைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீளமாக வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வேஸ்ட் வைக்கிறதுக்குமே நம்ம கல்லிலே வச்சுருந்துருக்கலாம். பட் நான் இப்போ தான் இதெல்லாம் யோசிக்கிறேன். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சோப்பு வைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நீளமாக இருந்தது அப்படின்னா நம்ம வேஸ்ட் வைக்கிறது எல்லாமே இது மேலே வைக்கிறப்ப நம்மளுக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத்திரங்களை வர ஏரியா தான். அந்த ஏரியா நீட்டாக க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கல் கண்டிப்பாக போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக போடாமல் கொஞ்சம் நீளமாக போட்டு வச்சுக்கோங்க. அந்த வேஸ்ட்டு டப்பா வைக்கிறதுக்கு ஒன்று, சோப்பு டப்பா வைக்கிறதுக்கு ஒன்றுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிச்சன் வந்து பெருசாக இருக்குது, உங்களுக்கு வந்து இடம் அதிகமாக இருக்குது, நாங்கள் வந்து பெரிய சைஸில் கிச்சன் கட்டுறோம் அப்படின்னா 2 சிங்க் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றுங்களா, இன்னொன்று பக்கத்தில் இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு சிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். அதுக்குமே நீங்கள் இந்த மாதிரி பைப் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ பாத்திரம்லாம் நிறையா சேர்ந்துருச்சு அப்படின்னா ஒருத்தர் விளக்க ஒருத்தர் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 சிங்க் இருக்கிறப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த மாதிரி பேஸ்கெட் வச்சு பாத்திரம் போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த பேஸ்கெட்டை அப்படியே நம்ம சிங்கில் வச்சுக்கலாம். அப்போ அதோட தண்ணி எல்லாமே வடிஞ்சு நம்மளுக்கு உள்ளே போயிடும். அப்போ நம்மளுக்கு என்னென்னா கொஞ்சம் அதுவுமே நீட்டாக இருக்குங்க. நான் இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் 2 சிங்க் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இடம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை எங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இல்லை அப்படிங்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம கிச்சன் பார்த்தீங்கன்னா 8க்கு 4ங்கிற சைஸில் குட்டி கிச்சன் தான். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்குலாம் ஒரே ஒரு சிங்க் தான். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்லேயே போட்டு நம்ம கீழே வந்து உப்பு கரை பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை மேட்டு போட்டு வச்சுக்கலாம். அதை ஒன்றும் போட்டு வைக்கிறதுனால நம்மளுக்கு எந்த இதுவுமே கிடையாது. மெயினாக நம்மளுக்கு சின்ன கிச்சனாக இருந்தாலும் பெரிய கிச்சனாக இருந்தாலும் கவுண்டர் டாப்பில் எதுவுமே வைக்காமல் முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் வச்சிங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் எடுத்து நம்ம ஒதுக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். கிச்சன் எப்போவுமே கஜன்னு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிச்சனில் வந்து செல்ஃபே இல்லை அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். இப்போ எல்லாம் நிறைய ஸ்டாண்டு வந்துருச்சுங்க. இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயில் கேனில் இந்த இடத்துல தான் ஒரு பாக்ஸ் வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசனாக இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கி இதில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எவ்வளவோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. கொஞ்சம் நம்ம ஏதாச்சும் சமையல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதை எடுத்து இங்கே வைக்கிறதுக்குமே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடும் அப்படி தான். இந்த மாதிரி ஸ்டாண்டு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த டீ, காஃபி இந்த மாதிரிலாம் பவுடர்லாம் இங்கே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு வந்தோடனே நம்மளுக்கு டீ, காஃபி தான் ரொம்ப தேவைப்படும். இதை நம்ம தேடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். செல்ஃபி இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் இப்போ உள்ள நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து இந்த மாதிரி செல்ஃப் நம்ம எப்போவுமே கடப்பாக்கல்லில் அல்லது இந்த மாதிரி நம்ம போடுறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டோர் வந்து க்ளோஸடாக நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு எப்படியும் கிச்சனில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பசை வந்து அதிகமாக பிடிக்கும். வெளியிலனா கூட டஸ்ட்டோடு போயிடும். ஆனால் நம்மளுக்கு கிச்சனில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பசை பிடிக்கதாங்க செய்யும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மியான அமௌண்ட்லேயே வந்துருங்க. இப்போ வந்து நம்ம எவ்வளோ செல்ஃப் வேணாலும் வச்சு இந்த டோர் மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் போதுங்க. டோர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோதாங்க, ஒரு 6000 5000 அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ஃபுல்லாகவே கபோர்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகமாக வரும். ஆனால் இந்த மாதிரி கிளாஸ் தான் இது. இந்த மாதிரி போடுறப்ப கண்டிப்பாக ப்ரைஸ் கம்மியாக தாங்க இருக்கும். கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சனாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு நிஜமாக எல்லா லேடிஸ்க்குமே கஷ்டமாக தாங்க இருக்கும். வேறு வழியே இல்லை. கிச்சனுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ்டாக போட்டு வச்சுக்கிட்டா கிச்சனை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வெளியில் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணால் போதும். இல்லாட்டி நம்ம எடுத்து ஒவ்வொரு டைமும் வச்சு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டவ்வுக்கு கீழே, சிங்க்குக்கு கீழே, இந்த மாதிரி கவுண்டர் டாப்புக்கு கீழே நம்ம வந்து இந்த மாதிரி டோர் போட்டு
போட்டுக்கணுங்க. இது வந்து நம்ம கபோர்டில் தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி செல்ஃப் வைக்கலைனாலும் பரவாயில்லைங்க, செல்ஃபே இல்லாட்டியும் பரவாயில்ல. பட் இந்த மாதிரி ஒன்லி டோர் மட்டும் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் கூட மிக்ஸி எல்லாமே உள்ளே தான் வச்சுருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த விதமான செல்ஃபுமே கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா டோர் மட்டும் போட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு செல்ஃப் வந்து வைக்க முடியல, அமௌண்ட்டு நிறையா ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி வெறும் டோர் மட்டும் கூட இப்போல்லாம் நிறையா கம்மியான பட்ஜெட்லேயே கூட வந்துருச்சு. வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கிச்சன் பார்க்குறப்ப நல்லா நீட்டாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியும், எங்களோட கிச்சனில் ரொம்ப குட்டி கிச்சன் தான். இந்த குட்டி கிச்சனில் இவ்வளோ திங்ஸ் நான் வச்சு இந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணி நம்ம சமையல் பண்ணுறோம் அப்படின்னா மிகப்பெரிய விஷயம்தான். ஏன்னா பெரிய கிச்சன்லேயே புழங்கிட்டு சின்ன கிச்சனில் புழங்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு ஃபஸ்ட்டு புதுசாக வந்தப்போ சின்ன கிச்சனாக இருக்கிறப்ப கொஞ்சம் நம்மளுக்கு கை எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு. எதை எடுக்கிறது, எங்கே நம்ம அடுக்கி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கஷ்டம் தான் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா நீட்டாக அடுக்கி வச்சுக்கிட்டு நிறைய செல்ஃப் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்டவ்வுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்ஃபும் கொடுத்ததுனால கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் புதுசாக கிச்சன் மெயின்டைன் பண்ணுறீங்க, புதுசாக கிச்சன் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அல்லது புதுசாக கிச்சன் கட்டுறீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 2-3 சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, ஆவணி மாதம் வந்து வீடு கட்டதா ஒரு பிளான் இருக்குங்கக்கா, உங்களோட கிச்சனை பற்றி நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்மியான பட்ஜெட்டில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கிச்சன் முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ்டாக இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாக இருக்கும். இல்லாட்டி எப்படி வாரம் ஒருக்கா நம்ம எடுத்து செல்ஃபெலாம் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால இதெல்லாம் வந்து கம்மியான பட்ஜெட்டு தாங்க. இது வந்து அதிகமான ரேட்டு எதுவுமே கிடையாது, எல்லாமே கம்மியான இதில் தான் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வுக்கு மேலே நீங்கள் விண்டோ வைக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலுமே இந்த மாதிரி கம்பிகளில் அதிகமாக எண்ணெய் பிசுக்கு போய் நம்மளுக்கு அதிகமாக பிடிச்சிக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் தேய்ச்சி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிங்க்குக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம டெக்கர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வுக்கு மேலே வந்து எவ்வளோ எண்ணெய் பிசு இருந்தாலும் நம்ம வந்து சோப் போட்டு கழுவிடலாம், அல்லது ஏதோ ஒரு வால் ஸ்டிக்கர் வாங்கி கூட நம்ம ஒட்டிக்கலாம். இதே நீங்கள் கண்டிப்பாக மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டவ்வுக்கு பின்னாடி ஜன்னல் ஆனால் வைக்க முடியாத பட்சத்துக்கு வச்சு தான் ஆகணும். அப்படிங்கிறப்ப வேறு வழி இல்லை, அதை நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அங்கிட்ட அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு நீங்கள் விண்டோ வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா எண்ணெய் பசை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த டிப்ஸுங்க. நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு எந்த மாதிரி நம்ம டைல்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா பிளாக் கலர் பெஸ்ட்டுன்னு தாங்க நான் சொல்லுவேன். அதாவது மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் கலர் வந்துடும், கீழே வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிளாக்கில் வர்றப்போ கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ வந்து அழுக்குப்பட்டாலும் மேக்ஸிமம் தெரியாது. அப்படி இல்லாட்டி நீங்கள் லைட்டாக இந்த சாண்டில்லே டார்க் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் கூட சூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து கீழே இந்த கவுண்டர் டாப் முடிஞ்ச அளவுக்கு பிளாக்கு அல்லது ஒரு டார்க் கலர்லேயே வச்சுக்கோங்க. இல்லை நான் ஒயிட்டில் மெயின்டைன் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு புதுசுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு நல்லா இருக்குங்க. அப்புறம்லாம் அதை மெயின்டைன் பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டமாக போயிடும். நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிளாக் கலர்லேயே எல்லாமே சூஸ் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா நீங்கள் புதுசாக வாங்குறீங்க டைல்ஸ் வந்து கிச்சனுக்கு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிளாக் கலர் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து 1.25 வருஷம் ஆச்சு நம்ம வீடு வந்து, ஆனால் பிளாக் கலர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. கிச்சனில் வேறு கலர்ஸ் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து டார்க்கு ஒயிட்டு அந்த மாதிரி நீங்கள் மிங்கிள் பண்ணி டைல்ஸ் எடுக்கணும். அதாவது மேலே வந்து லைட் கலர் வந்துடுற மாதிரி, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டார்க்கு, அதாவது மேலே வந்து பிளாக்கு, நடுவில் வந்து ஒயிட்டு, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளாக்கு, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து எவ்வளோ டஸ்ட் ஆனாலும் நம்மளுக்கு அதிகமாக தெரியாது. இந்த பிளாக்குன்னு கிடையாது, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டார்க் கலர் இருந்தால் ஓகே தாங்க. நம்ம வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.